ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இஃப்கோ, அதாவது இஃப்கோ அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் ட்ரெயினி ஏஜிடி, அந்த எக்ஸாமுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இஃப்கோ ஏஜிடி, ஸோ ஓகேவா, இது வந்து அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் ட்ரெயினி 2025. ஸோ இது வந்து ஆன்லைன் டெஸ்ட். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சென்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இதுக்கு எக்ஸாம் டேட் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ 8th December, ஓகேவா, சாரி 8th May வந்து உங்களுக்கான எக்ஸாம் டேட் இருக்கும். ஸோ வந்து கம்மிங் இன்னும் ஒரு 4 days இருக்கு. ஸோ இதுக்கான வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்க மெயிலுக்கு வந்து அப்ளை பண்ண கேண்டிடேட்டோட மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே தான் இஃப்கோ ஏஜிடி 2025 ப்ரிலிமினரி ஆன்லைன் டெஸ்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் ஹெட்டிங்ஸ்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கெல்லாம் இந்த என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Dear candidate, you are requested to appear for preliminary online test. ஓகேவா, preliminary online testக்கு அப்ளை ஆகுங்க for the post of agriculture graduate trainee, ஓகேவா, in IFCO அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஷெட்யூல் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து கீழே கொடுத்துருக்க அந்த URL லாகின் ஐடியா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஸோ வந்து மார்க் டெஸ்ட் வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஸோ ஆக்சுவல் எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு 8th May தான். பட் வந்து அதுக்கு முன்னாடி நீங்க மார்க் டெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். 4th May 2025 to 6th May 2025. அதாவது இந்த 3 நாளுக்குள்ள டைம் ஸ்லாட் பாருங்க. காலைல 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் வந்து நீங்க வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கான மார்க் டெஸ்ட்டுக்கான டியூரேஷன் வந்து 15 minutes தான் இருக்கும். ஸோ இந்த 3 daysல வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஸோ ஆக்சுவல் டெஸ்ட் 8th May வந்து இருக்கும். ஸோ அடுத்த Thursday வந்து உங்களுக்கான எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 45 minutes தான். ஓகேவா, 11 AM to 11:45 AM தான் உங்களுக்கு வந்து அதுக்கான எக்ஸாம். ஸோ லாகின் கிரெடென்ஷியல், ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்றீங்கன்னா, ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த இதுக்குள்ள போயிட்டு ஸோ உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டை வந்து இதை போட்டுக்கணும். ஸோ அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா, ஆன்லைன் டெஸ்ட், ஓகே, டெஸ்ட் வில் பி இன் இங்கிலீஷ். ஓகேவா, ரொம்ப முக்கியம், இங்கிலீஷ்ல தான் இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்லிட்டாங்க. 150 கொஸ்டின்ஸ், ஓகேவா, 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. 150 கொஸ்டின். ஸோ ஆனால் 150 கொஸ்டினை நீங்க வந்து 45 நிமிஷத்துல வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியமானது. டைம் ஸ்லாட்ஸ் 11 AM to 11:45 AM. ஓகேவா, ஸோ இது வந்து 150 கொஸ்டின் ஸ்பிளிட் அப் பேட்டர்ன் எப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் இன் ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட். ஓகேவா, ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட் 150 கொஸ்டின்ல 100 கொஸ்டின் வந்து ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட். உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா, ஸோ உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் தான் வந்து ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட். அதுல இருந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி 50 கொஸ்டின்ஸ் ஜெனரல் ஆட்டிடியூட்ல வந்து 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. ஓகேவா, நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஓகேவா, சாரி, ஸோ வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கிடையாது. ஸோ எல்லா கொஸ்டினும் நீங்க அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது மேண்டேட்டரிங்கிறத வந்து சொல்றாங்க. ஸோ இவ்வளவுதான் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதே மாதிரி மார்க் டெஸ்ட் நீங்க அட்டன் பண்றீங்களா, ஸோ இது வந்து 4th May and 6th May வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 10 AM to 6 PM வந்து நீங்க டெஸ்ட் எடுத்துக்கலாம். அதோட டெஸ்ட் வந்து 15 minutes தான் டியூரேஷன் இருக்கும். 3 அட்டெம்ப்ட் தான் வந்து நீங்க பண்ண முடியுமா. ஸோ அதை வந்து வயசா கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. 3 அட்டெம்ப்ட்ஸ் மட்டும் தான் நீங்க வந்து பண்ண முடியும். ஓகேவா, அந்த 3 daysல வந்து மொத்தத்துக்கே சேர்த்து 3 அட்டெம்ப்ட் தான் மார்க் டெஸ்ட் எடுக்க முடியும். ஸோ அதனால இது பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவல் டெஸ்ட் வந்து கைட்லைன்ஸ் பாருங்க, 11 to 11:45 PM அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தாங்க. பட் நீங்க வந்து கரெக்டா 10:45 லாகின் ஆயிருக்கணும் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்க. ஸோ 10:45 இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி நீங்க 10:45 லாகின் பண்ணோடனே உங்களுக்கு விர்ச்சுவல் வெயிட்டிங் லாங் அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ்ல வந்து உங்களை வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ கரெக்டா 11 AM வந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். உங்களுக்கான கொஸ்டின் டிஸ்பிளே ஆயிரும் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டியூரேஷன் வந்து 45 minutes. ஸோ மஸ்ட் பி டேக்கன் இன் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் ஒன்லி. ஓகேவா, உங்களுக்கு லேப்டாப் இருக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து கம்ப்யூட்டர் இருக்கணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொபைல் போன் நாட் ரெக்கமெண்டட் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மொபைல் போன்ல நீங்க எடுக்க முடியாது டெஸ்ட். ஸோ ஒன்லி லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டெஸ்ட் நேவிகேஷன், டெஸ்ட்டுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் தான். கொஸ்டின் வில் அப்பியர் ஒன் டைம். ஓகேவா, ஒரு கொஸ்டின் தான். 150 கொஸ்டின்ல வரிசையா தான் இருக்கணும். ஒரு கொஸ்டின் மட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஃபர்ஸ்ட். ஸோ நீங்க அதை ஆன்சர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த கொஸ்டினுக்கு போகும். யூ cannot go back அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. யூ cannot go back. ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும் உங்க ஸ்கிரீன்ல. ஸோ நீங்க நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த கொஸ்டின் போகும். ஓகேவா, டைமர் பிகின்ஸ் ஒன்ஸ் யூ கிளிக் ஸ்டார்ட். ஓகேவா, ஸ்டார்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டார்ட்னு கொடுத்தோடனே டைமர் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எவ்வளவு டைம் மிச்சம் இருக்கு அப்படிங்கறத காமிக்க ஆரம்பிச்சிடும். சப்மிட் மேனுவலி அட் தி எண்ட். ஓகேவா, நீங்க ஒரு 45 minutesக்குள்ள முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அதுக்குள்ளேயே
மேனுவலாக சப்மிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைம் முடிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்து உங்களுக்கு வந்து அதுவே வந்து சப்மிட் ஆகிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஸோ ஹார்ட்வேர் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே விண்டோஸ் 7 மேலே தான் வச்சிருப்பீங்க. ஸோ விண்டோஸ் 7 டெஸ்க்டாப்ல இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி. ஸோ மினிமம் வந்து 2 GB வந்து ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ நார்மலாக எல்லா லேப்டாப்பும் 2 GB கம்மியாலாம் வர்றது இல்லை இப்போ. ஸோ 2 GB இருக்கும். ஸோ இன்டர்நெட் ஸ்பீட் நல்லா இருக்கணும். அதே மாதிரி ப்ரௌசர் வந்து சஃபாரி யூஸ் பண்ணாதீங்க. குரோம் வந்து ஃபயர்பாக்ஸ் மட்டும் தான் யூஸ் ஆகும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. குரோம் இல்லைன்னா கூகுள் குரோம் இல்லைன்னா ஃபயர்பாக்ஸ்ல மட்டும் தான் ஓப்பன் ஆகும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்றாங்க. குவைட் அண்ட் வெல் லைட் ரூம், ஓகேவா, நல்ல அமைதியான இடத்துலயும் வந்து நல்ல வெளிச்சமா இருக்கிற இடத்துலயும் வந்து உட்காந்துக்கோங்க. A4 ஷீட்ஸ் அண்ட் பென் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். A4 ஷீட்ஸ் அண்ட் பென் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. நேவிகேட் அவே, ஓகேவா. ஸோ உங்களோட டெஸ்ட் அந்த வெப் பேஜ்ல இருந்து வெளியே வந்துட்டு போகாதீங்க அப்படிங்கறத வந்து சொல்றாங்க, ஓகேவா. இப்போ டூ நாட் க்ளோஸ் த விண்டோ இஃப் இன்டர்நெட் டிஸ்கனெக்ட்ஸ் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஸோ சப்போஸ் நீங்க அட்டன் பண்ணிட்டே இருக்கீங்க, டக்குன்னு ஒரு இடத்துல நெட் கட் ஆகுது அப்படின்னா டிஸ்கனெக்ட் பண்ணாதீங்க. பட் வந்து உங்களோட ஹெல்ப் டெஸ்க் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அதை கால் பண்ணி இது பண்ணிக்கலாம், ஓகேவா. டிசேபிள் பாப்அப் பிளாக்கர்ஸ், அதாவது ஸோ நோட்டிபிகேஷன்ஸ் ஏதாச்சும் வந்துகிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருங்க அப்படிங்கிறத சொல்றாங்க, ஓகேவா. அதே மாதிரி வந்து நீங்க சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்க அதுக்கு அடுத்து ப்ரிவியூ பண்ணி பார்க்க முடியாது அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அதனால ஆக்சிடென்ட்டா வந்து சப்மிட்டிங் இதை வந்து கொடுத்து பார்க்காதீங்க அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. IFCO will not responsible for any modification of candidate computer, ஓகேவா. ஸோ IFCO அந்த எக்ஸாம் நடத்துறவங்க வந்து உங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டீங்க உங்க கம்ப்யூட்டர்லன்னா அது இது பண்ண முடியாது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஸோ இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இதுக்கெல்லாம் வந்து அவங்க பொறுப்பேற்றுக்கிற முடியாது. ஸோ அங்க அந்த வெப்பேஜ்ல ஏதாச்சும் டெக்னிக்கல் ஃபால்ட்னா நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ டெக்னிக்கல் ஃபால்ட் ஏதாச்சும் டெக்னிக்கல் இஷ்யூஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்க ஆன்லைன் எக்ஸாம்ல அப்படின்னா ஸோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பருக்கோ இல்லை வந்து இந்த இமெயிலுக்கும் உங்களோட கொரிஸை வந்து ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான இது வந்து அவங்க வந்து கிளாரிஃபை கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆன்லைன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.